10,000 பெண் கமாண்டாக்களை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்ன நோக்கம்? பெண்களை அச்சுறுத்த நினைக்கும் நபர்களுக்கு ஒரு அச்சமும் இருக்கும். போஸ்ட் கார்டு சைஸ்ல தான் வந்து அறிக்கை கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. இப்போ போஸ்ட் கார்டு சைஸ்ல கொடுக்கறதுக்கு இவ்வளோ களப்பணி தேவையா? அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க கொடுத்துருக்கிற அந்த 50 அறிக்கைகளும் உங்களுக்கு தெரிய வேண்டும். சாத்தான்குளம் சம்பவத்தில் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா தீர்ப்புலாம் வழங்கப்பட்டு. ஆமா. அது எப்படி அது வந்து மன உளைச்சலால பண்ணக்கூடியதா? மட்டும் கிடையாது, வேண்டுமென்ற மன அழுத்தம் தான். குண்டும் குழியக்கூடிய சாலைகளை சரி செய்வோம் அப்படிங்கிறது எப்படி வாக்குறுதியா நீங்க காங்கிரஸ் கட்சி முன்வைக்க முடியும்? நான் கேட்கிறேன். அரசாங்கம் செய்யல, இல்லை திமுக அரசு செய்யல, யாரும் செய்யல, சிக்க பிரமாதமா செஞ்சுக்கிறோம். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் படி அறிவிச்சாங்க. இப்போ அது 2000 ரூபாயை வந்து உயர்த்துறாங்க. அதை விமர்சிக்கிறீங்க. அதுலயே வந்துட்டு ரேஸ் அண்ட் கேஷ் டு பி இன்வால்வ் பண்றீங்க. தட் ஷுட் பி ஈக்குவல். நீங்க போட்டியிடக்கூடிய இடங்கள்ல பெறக்கூடிய வாக்குகளை வைத்து இதை நீ எப்படி வந்து நிவர்த்தி பண்ணி காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன் ஃபியூச்சர்ல 10 வருஷம் 15 வருஷம், ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கே வரமாட்டோமா நாங்க? அது எப்படி அது காங்கிரஸ் காரர்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை விஜய் பின்பற்றுகிறாரா? உண்மையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கா? பூர்வனா காங்கிரஸ் கட்சி பிரித்தாலும் சூழ்ச்சி ஈடுபட்டிருக்கலாம். ஆனா காங்கிரஸ்காரனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள தலைவர் திரு கும்ஃபு விஜயன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து தேர்தல் தயாரிப்பு குழுவுடைய உறுப்பினராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. முக்கியமாக வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக விவாதிச்சிருப்பீங்க. இறுதியில் வந்து சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்கிறீங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து 10,000 பெண் கமாண்டாக்களை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன நோக்கம் அது? அது எதுக்காக அப்படி அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க? முக்கிய நோக்கம் என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஆட்சியில வந்துட்டு இந்த திமுக அரசியல் ஆட்சியில வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பொதுவா என்ன பேசுறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்காலத்துல பாதுகாப்பு இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அதனாலதான் இந்த அறிக்கையில நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, 10,000 பெண்களுக்கு கமாண்டோ, அந்த கமாண்டோ ட்ரைனிங் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப நானும் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தான். அப்படி மாதிரி பல பயிற்சி எடுத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தமிழகம் முழுவதும் 10,000 பெண்கள் கமாண்டோ போர்ஸை உருவாக்கி, அது இப்படி சொன்னாலே அவங்கள மோரலாவே அவங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பாயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மன ரீதியாவே ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். ரெண்டாவது வந்துட்டு பெண்களை அச்சுறுத்த நினைக்கும் நபர்களுக்கு ஒரு அச்சமும் இருக்கும். ரெண்டாவது வந்து உண்மையாவே அவங்க பிசிக்கல் ஃபிட்டா இருப்பாங்க. அதுக்கு பாதுகாப்பான விஷயங்களை தனக்கு ஏதாவது நேரிடும் போது அதை பாதுகாத்துக்கான அத்தனை விஷயங்களும் பயிற்சி மூலமாக அவருக்கு அடிக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 10,000 பேர் வந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அவங்கள தன்னைத்தானே அவங்க தற்காத்துக்குவாங்க? இல்ல, அவங்களே தன்னைத்தானே பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் மெயினா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்கு தான் உருவாக்குறோம் மெயினா. இல்லைன்னா ஒரு கராட்டே கிளாஸ் மாதிரி எடுத்து முடிச்சுக்கலாம். அது இல்லை, மற்றவங்களை மற்ற பெண்களை பாதுகாப்பது தான் அந்த இந்த 10,000 கமாண்டோ போர்ஸ்களை உருவாக்குறோம். இப்போ பொதுவாக வந்து இப்போ நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படிலாம் இல்லை. பொதுவாகவே சமூகத்தில் வந்து ஒரு இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது. கண்டிப்பா அதை வந்து தடுக்கும்னு நம்புறீங்க? கண்டிப்பா தடுக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நிகழ்ச்சியில இப்போ உங்ககிட்ட வந்திருக்க வசந்த் டிவிக்கு வந்து எடுத்தவொடனே நீங்க எத்தனையோ நாங்க வந்துட்டு அறிக்கைகளை வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாலும் அந்த 10,000 வந்துட்டு பெண்கள் கமாண்டோ போர்ஸை பத்தி தான் கேட்குறீங்க. அப்படின்னாவே அது ஒரு இனோவேட்டிவ் தானே. என்ன சொன்னா ஒரு புதுமையான விஷயம் தானே. இப்போ யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ பெண்கள் போலீஸ் இருக்காங்க, பெண்கள் ராணுவம் இருக்கு, எவ்வளோ இருந்தாலும் கூட இப்போ தனிப்பட்ட ஒரு கமாண்டோ லெவல்ல அவங்கள கொண்டு வந்து பார்க்குறோம்னா அது ஒரு உண்மையாவே வந்துட்டு அது அவங்களுக்கு எதிர்காலத்துல வந்து பயங்கரமான விஷயத்துக்கு அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த ஆலோசனை வந்து நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமா, நாங்கன்னா காங்கிரஸ் எங்களுடைய காங்கிரஸ் அறிக்கையின் குழுவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வாலண்டியராகவே இந்த குழு தலைவரை அவர் எடுத்துக்கிட்டார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவரை நியமித்தாலும் கூட இதை நான் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு எங்களை போன்றவர்கள் குழுல இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்காங்க. நான் அதுல நிரந்தர உறுப்பினர். எங்களை எல்லாம் வச்சு வீதி வீதியாக சென்று, அப்படியே அது அறிக்கை தயாரிக்கல, வீதி வீதியாக எங்களை சென்று 2 மாசம் கால அளவா நீங்க போய் பாருங்க, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை சந்திச்சு கேளுங்க. அது பெண்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும்,
ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஃபார்மர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பள்ளிகள் செல்வம் வந்துட்டு அது குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல கண்டறிஞ்சு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டை வச்சு அப்படி தயாரித்த ஒரு அறிக்கை கிடையாது அது. எங்களெல்லாம் ஒர்க்கர்ஸை நீங்க தலைவர் எல்லாம் பார்க்க கூடாது, நீங்களே போய் களத்துல இறங்கி அதை கண்டுபிடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாங்க எல்லாம் ஒரு அறிக்கை எங்க இண்டிவிஜுவலா தயாரிச்சு கொடுத்து அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி. ஆனா இவ்வளவு பேர் இவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆமா. இவ்வளவு தரவுகளை வந்து சேகரிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு திரு கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாரு, நாங்க வந்து போஸ்ட் கார்டு சைஸ்ல தான் வந்து அறிக்கை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு. இப்போ போஸ்ட் கார்டு சைஸ்ல கொடுக்கறதுக்கு இவ்வளோ களப்பணி தேவையா என்ன? இல்ல அதுதான் அந்த போஸ்ட் கார்டு சைஸ்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 50 அறிக்கைகள் மேல இருக்கு. அது 10 சாப்டரா பிரிச்சிருக்கிறோம். அதுல வந்து முக்கியமா என்னன்னு சொன்னா, ஒரு 5 உடைய தலைப்பிலையும் தமிழ்லயும் 5 இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கிறோம். அதுல வந்து QR கோடு போட்டிருக்கிறோம். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நாங்க கொடுத்திருக்கிற அந்த 50 அறிக்கைகளும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்ப என்ன, ஏன்னா முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அறிக்கைகள்லாம் முக்கியமான வாக்குறுதி கொடுத்துட்டு ஆமா QR கோடு மூலமா மீதி வாக்குறுதி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேக்சிமம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவே பொதுவாவே மெயினா வந்து அறிக்கையை முழுமையா யாரும் படிக்கிறது கிடையாது. அது முக்கியமான அறிக்கையை கொடுத்துட்டு இந்த QR யாராவது தேவைப்பட்டவங்க என்ன இவங்க பண்ணியிருக்கிறாங்க, என்ன காங்கிரஸுடைய அறிக்கை வந்துட்டு புதுவிதமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க பார்க்கணும் விரும்புறவங்க அந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணா அவங்களுடைய 50 அறிக்கையில அதனுடைய யூனிக் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில தெரிய வந்துடும். அதுதான் இதனுடைய புதுமையே. அதனாலதான் அது ஸ்மால் கோட்ல அது வந்து 1 கோடி மக்களுக்கு சென்றடையும் வேற, கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்றடையும் வேலை அந்த ஒரு கார்டை சேரிச்சுறாங்க. அது வந்துட்டு நேத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சீரமைப்பு தொடர்பா சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்கீங்க, சில முயற்சிகளை எடுக்க போறதா சொல்றீங்க. எப்படி அது சீரமைப்புனா என்ன மாதிரியான சீரமைப்பு அது? அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் காவல்துறைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நானும் ஒரு ராணுவத்தில் இருக்கிற யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷரைஸ் இருக்கும் வந்துன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். இப்போ அப்படி அதை முதல்ல அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கான, ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல. காவல்துறையில நம்ம நடராஜன் வந்துட்டு கமிஷனராக இருக்கும்போது அது கொண்டு வந்தார். ஆனால் அது இடையில வந்து நிறுத்தப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய பணி சுமையினால அது அவங்களால ரெகுலராக போயிட்டு அந்த கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அப்படி பண்ணணும்னு வச்சுங்க, வருகிற காலத்தில் ஓவராக அவங்களுக்கு பணி சுமையினால அவங்க வந்துட்டு ஃப்ளக்சுவேட்டட் ஆகிட்டு அவங்களால சில விஷயங்கள் வந்து அவங்கள அறியாமையே பண்ணிடுறாங்க. சில விஷயங்களை அறியாம பண்ணிடுறாங்கன்னா இந்த லாக்அப் டெத்லாம் சொல்றீங்களா? மேபி கோபம் வரலாம், அதுதான் சொல்றேன். இப்போ இதே ஒரு கருத்து வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு பொருந்தும் இல்லையா? இப்போ வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரை வந்து தூத்துக்குடி சாத்தான்குளம் சம்பவத்தில் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா தீர்ப்புலாம் வழங்கப்பட்டுச்சு. ஆமா. அது எப்படி அது வந்து மன உளைச்சலால பண்ணக்கூடியதா என்ன? அது வந்து கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடுமா, இல்ல கவுன்சிலிங் தான் தீர்வா? ஆமா, கவுன்சிலிங் முதல். ஏன்னா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 9 பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ இது வந்து திட்டமிட்டு அல்லது வேண்டுமென்றே செய்யப்படக்கூடிய ஒரு குற்றமா, திட்டமிட்டு கூட இல்லை, அதாவது அறிந்து செய்யக்கூடிய குற்றமா, இல்லை மன அழுத்தத்தினால செய்யக்கூடிய குற்றமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான், திட்டமிட்டும் கிடையாது, வேண்டுமென்றே கிடையாது. அது உண்மையாவே மிகப்பெரிய தவறு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா திட்டமிட்டும் கிடையாது, வேண்டுமென்றே மன அழுத்தம் தான் அங்கதான் முதல்ல வந்து நாங்க நினைக்கிறோம். கவுன்சிலிங் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தவன அது வரும் அப்படின்னு சொன்னா, அது அப்ப அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி, இப்ப திமுக ஆட்சி காலத்துல இனிமேல் நடக்க போற ஆட்சியா இருந்தாலும் நம்ம வந்து அஜித்குமார் கொலை வழக்கு போன்ற சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்கள போலீஸ்காரங்க அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உணரணும். ஃபர்ஸ்ட் யாருன்னு உணரணும்னா அவங்க காம்டம் ஆகணும், அவங்க கூல் ஆகணும். அவங்கள கூலே ஆக முடியல இல்லையா, பனி சுமைனாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன்னாலும் அவங்க அப்படியே இருக்க. முதல்ல அவங்கள கூல் படணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். போலீஸ்காரன் நீங்களும் ஒரு மனிதன் தான், இந்த நாட்டினுடைய மனிதன் தான், எல்லாருக்கும் இருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் உண்டான ரூல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் உண்டான லா அண்ட் ஆர்டருக்கும் உங்களுக்கும் பொருந்தும். இதெல்லாம் முதல்ல எடுத்து நார்மலா, ஏன்னா அவங்களுடைய யூனிஃபார்ம் சில விஷயங்கள்ல தடுக்கும். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் அவங்க போட்டிருந்தாலும், ஏன்னா நான் அவங்கள போலீஸ் நிர்வாகத்தை நாங்கள் குறை சொல்லலை, இருந்தாலும் ஐ எம் பீங் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஐ ஆல்சோ வேர் த யூனிஃபார்ம். அதனால எங்களுடைய மன அழுத்தம் எங்களுக்கு தெரியும். அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது சரியான ஒரு விதம் தான் நான் சொல்ல முடியும். மன அழுத்தம்னா இப்போ வந்து மேல் அதிகாரிலிருந்து வர மன அழுத்தமா, இல்லை சொசைட்டில வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது, அதை வந்து சரியா அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியா, என்ன மாதிரி மன அழுத்தம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மேல் அதிகாரிட்டு வந்து அழுத்தம் ஒரு காரணம், முக்கியமான காரணமா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி ஜாப். இப்போ ஒரு அக்கிஸ்ட பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
அவனை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து போயிட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் ஜாப் தான். சப்போஸ் வந்துட்டு அவன் தப்பிச்சிட்டான்னு வச்சுங்க, அந்த அவனை பிடிக்கப்பட்ட அந்த குற்றவாளி தப்பிச்சிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு மேல அவங்க உடனே சஸ்பென்ஸ். அதனால அவங்களுடைய வேகமும் சரி, அந்த ஃபிளக்சுவேஷனும் சரி அதிகமா தான் இருக்கும், கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து பயிற்சிகள் மூலமா கண்டிப்பா ஆமா ஆமா தடுக்க முயற்சி கண்டிப்பா பயிற்சி மூலமா எல்லா விதத்துமான பயிற்சி. முதல்ல அவங்கள சாந்தத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் கவுன்சிலிங். அந்த அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பொறுமையா சில விஷயத்துல சொன்னோம். ஏன்னா அவங்களுக்கு புரிந்த அளவு கூட நமக்கு எல்லாமே தெரிஞ்சு கூட அதை திங்க் பண்றதுக்கு கூட ஆன டைம் கூட அவங்களுக்கு இல்லை. அதுதான் என்னால சொல்ல முடியும். சாலை குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலையை வந்து சீரமைக்கணும், அது தொடர்பான சில வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு அரசினுடைய கடமை தானே, மாநில அரசோட கடமை தானே. இதை வந்து வாக்குறுதியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ன? இல்லை, அது ஒரு ஒரு சராசரியான ஒரு கடமை. அதை எப்படி நீங்க வாக்குறுதியை கொடுக்குறீங்க? அதுதான் சார். இப்போ என்ன சொன்னாலும் என்னதான் வந்துட்டு நீங்க அரசாங்கம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது திமுக அரசு அதுக்கான முயற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதிமுக அரசை விட தன்னுடைய பணியை சரியா பல இடங்கள்ல வந்து மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, சாலை வசதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து மெட்ரோ பணிகள்லாம் கூட நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சூழல்ல இந்த குண்டும் குழியாக்கூடிய சாலைகளை சரி செய்வோம் அப்படிங்கிறது எப்படி வாக்குறுதியா நீங்க காங்கிரஸ் கட்சி முன்வைக்க முடியும் நான் கேட்கிறேன். ஆமா சார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த மேம்பாலம் கட்டும் போது, இந்த மெட்ரோ இதெல்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த குண்டும் குழியுமான இடங்கள் நம்ம கண்ணுக்கு தருவோம். அது உண்மையாக போக்குவரத்துக்கும் சரி, தொழில் செய்யறவங்களுக்கும் நிறைய இடைஞ்சூரை ஏற்படுத்தும். அது நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஸ்பீட் டு அசஸ், எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு 2 மாதம் உள்ள அந்த முடிக்கக்கூடிய அந்த லெவலப் பண்றது, அந்த குண்டு குழிக்கான இடத்த 2 வருஷம் வந்து வைக்கக்கூடாது அப்படியே. எங்க பாயிண்ட் அதுதான். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அரசாங்கம் செய்யல, இல்ல திமுக அரசு செய்யல, யாரும் செய்யல, திமுக பிரமாதமா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வேகப்படுத்தணும், வேகம் அதிகமா படுத்தணும். 2 வருஷம் அதை கிடப்புல போடுறதை விட 2 மாசத்துல 3 மாசத்துல அதை முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய கன்வீனியன்ஸு, இந்த டிராஃபிக் இடைஞ்சலோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தட் வில் பி சோ ஈஸி. அதனால தான் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்றோம். இப்போ இந்த 2000 ரூபாய் வந்து உதவித்தொகையை வந்து சொல்லியிருக்கீங்க, எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ இது என்னமோ நம்ம திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தகுதியுடைய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய்ன்னு பண்ணி அறிவிச்சாங்க. இப்போ அது 2000 ரூபாயை வந்து உயர்த்துறாங்க. இப்போ அதை விமர்சிக்கிறீங்களா நீங்கள்? தகுதியுடையன்னு எப்படி நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சு எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வரீங்களா? எப்படி அது, இந்த திட்டம் எப்படி வந்துச்சு? கண்டிப்பா சார், கண்டிப்பா திமுக வந்து நாங்க விமர்சிக்கவில்லை. அதுல இருந்து எனக்கு விமர்சிக்கிறது தான் அவங்களோட ஏன் நாங்க கூட்டணியா போறோம். ஃபர்ஸ்ட் அதுதான் விஷயம். என்ன சொல்ல அவங்களுக்கு தான் 2000 ரூபாய் சொல்றாங்களே, அந்த 2.0 ஆட்சி வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க 2000 ரூபாய் சொல்றீங்களா? இந்த 2000 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். 2000 ரூபாய் அவங்க கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதிலும் சில விஷயங்கள்ல லிமிட்டேஷன் வைக்க கூடாது, சீலிங் லிமிட் இருக்க கூடாது. சீலிங் லிமிட்னா இல்ல, அதை நீங்க கோரிக்கையா வைக்கலாம், வலியுறுத்தலாம், வெளிப்படையா வலியுறுத்தலாம். தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன். ஆமா, அதை கண்டிப்பா குறிப்பிட. நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1,30,00,000 அந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு கார்டுக்கு வந்துட்டு அந்த 2000 ரூபாய் வந்து சென்றடையுது. ஏன் அது முழுமையாவே சென்றடைக்கட்டுமே? அது எந்த கார்டு வச்சுட்டு இருந்தா என்ன, பச்சை கார்டு வச்சுட்டு இருந்தா என்ன, சிகப்பு கார்டு வச்சுட்டு இருந்தா, ஒயிட் கார்டு வச்சுட்டு இருந்தா, அதுலயே வந்துட்டு ரேஸ் அண்ட் கேஸ்ட் டு பி இன்வால்வ் பண்றீங்க? தட் ஷுட் பி ஈக்குவல், யூனிவர்சலா இருக்கணும். எங்களுடைய ஏம் என்னன்னா, தட் ஷுட் பி யூனிவர்சல். எல்லாருக்குமே அந்த 2000 ரூபாய் வந்துட்டு சென்றடையட்டுமே. ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான்? அதில் ஒன்றும் திமுக அரசை நாங்கள் விமர்சிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இன்னும் நாங்கள் யூனிக்கா உங்களுக்கு சொல்றோம், ஏன் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸா வாங்கல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதை கண்டிப்பா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா அதை ஏற்றுப்பாங்க. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் கூட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றிலாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து வளர்க்கக்கூடிய வகையில் வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பயிற்சி மையம்லாம் அமைக்கப்படும் என்பது போலலாம் வந்து வாக்குறுதிகளை வந்து முன் வச்சிருக்காரு. இது ரொம்ப நவீனமாக இருக்கா, ரொம்ப முற்போக்காக இருக்கா? ஒரு பக்கம் வந்து இலவசங்கள், பண பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்கிறது. நீங்களே வந்து 2000 ரூபாய் எல்லாம் வாக்குறுதியாக வந்து சொல்கிறீங்க. இப்போ இது வந்து ஒரு நவீன காலத்துக்கு தேவையான ஒரு வளர்ச்சியாக பார்க்குறீங்களா?
தமிழக வெற்றிக்கழகத்துடைய தேர்தல் அறிக்கை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தேர்தல் அளிக்கவே நாங்க எதுவும் அவங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனா அவங்க சொல்றது வந்து சாத்தியமாவான்னு சொல்லிட்டு தான் அது ஒரு கேள்விக்குறி. இப்போ வந்து ஒரு தேர்தல் அறிக்கை நீங்க சொன்ன மாதிரி 2000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா மேக்சிமம் 75% கொடுக்குறாங்க. இன்னும் ரிமைனிங் அந்த ஒரு 25% தான் அந்த கார்டுங்களுக்கு தான் கொடுக்காம இருக்குது. அதனால அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவலா யூனிவர்சலா கொடுக்கணும். நாங்க இந்த தேர்தல் அறிக்கையில கொண்டு வர்றதுல அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா வந்து வாக்குறுதியே சும்மா வாய்ப்பேச்சில் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கிறது அவருடைய அறிக்கை. அவர் என்ன வேணா அறிக்கை கொடுக்கலாம். அதுல இருந்து அவருடைய அவங்க கட்சி அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். அதுல எங்களுக்கு தடை இல்லை. ஆனா இருந்தாலும் கூட அதை நம்பத்தக்கதா இருக்கணும் இல்லையா? இப்ப பாருங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எல்லா ஆட்சியிலையும் பேசக்கூடியதுதான். அதனாலதான் நாங்க அதுல வந்துட்டு அது மெயினா 10,000 பெண்கள் கமாண்டோ போர்ஸை உருவாக்கணும்னு சொன்னோம். அப்படின்னாவே எங்கள் பெண்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஓ அப்படி உருவாக்குவாங்களா, பெண்களுக்கு நிரந்தர ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருமா, அந்த மாதிரி ஒரு வாக்கு வந்து எல்லாரும் நம்பத்தக்கதான வாக்குறுதி இருக்கும். இப்போ பாருங்க, 40,000 போலீஸ் எக்ஸ்ட்ரா நாங்க இன்னும் பணியில அமர்த்துறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் சொல்லியிருக்கிறோம்னா 40,000 போலீஸ் இருந்தாலும் இப்போ போலீஸினுடைய டிஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்கு. இப்போ நிறைய கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படி காரணம் என்னன்னா உண்மையாவே டிஃபிஷியன்சியும் இருக்கு. இப்போ கிரைம்ஸ் வேணும்னு இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிளான் பண்ணி சிலது செய்யறத கூட இப்போ அதிகமான உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருந்தா அதிகமா இருந்தா சில விஷயங்கள் நம்ம முன் ஜாக்கிரதையா தடுக்கலாம் இல்லையா? அதனால எல்லா விஷயம் அந்த மாதிரி இருக்கணும் வாக்குறுதி. ஏதோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி கட்டிடுவேன், இந்த யூனிவர்சிட்டி கட்டி பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ பிஜேபியினுடைய வாக்குறுதியில் என்னென்ன சொன்னாங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று, அந்த ரெண்டு செங்கலை தவிர அந்த செங்கலே இப்போ காணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? வாக்குறுதி தட் சுட் பி இம்ப்ளிமெண்டட். சும்மா ஏதோ சொல்லிட்டு போறோம்னு இருக்கக்கூடாது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் நாங்களாம் சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். எங்களுடைய வாக்குறுதியை நீங்க பாத்தீங்கன்னா பெருசா டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்காது. 2000 ரூபாய் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடு, எல்லா மக்களுக்கும் கொடு, எல்லா கார்டுக்கும் கொடுனா அது யாரும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க ஆல்ரெடி வந்து திமுக அரசுல வந்துட்டு ரோடு வசதிகள் எல்லாமே கரெக்டா இருக்கு, மாம்பழம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா குண்டும் குழிமா இருக்கு. அதை கொஞ்சம் 2 வருஷம் நீங்க தள்ளி போடாம ஒரு 2-3 மாசத்துல எவ்வளவு வந்துட்டு அது குயிக்கா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சா மக்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வரோம். அது கண்டிப்பா திமுக அரசு ஏத்துக்கு தானே செய்வாங்க. சரி, ஒரு சின்ன குழப்பம் இருக்கு மக்கள் மத்தியில. என்னன்னா ஆளக்கூடியவர்கள், அதாவது ஆளக்கூடியவர்கள் ஆட்சிக்கு நாங்க வருவோம்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் கொடுக்குறோம், இல்லை 8000 ரூபாய் கூப்பன்கள்லாம் கொடுப்போம்ட்டு திமுக அறிவிக்குது. அதிமுக ஒரு பக்கம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குது, மற்ற கட்சிகளை கொடுக்குறாங்க. இப்போ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் கூட தனித்தனியான தேர்தல் அறிக்கைகளை வந்து வெளியிடுறாங்க. இது எப்படி அது வந்து நீங்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் பெறக்கூடிய வாக்குகளை வைத்து இதை நீங்கள் எப்படி வந்து நிவர்த்தி பண்ணி காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அரசுக்கு வலியுறுத்துவீங்களா, இல்லை நீங்கள் பிறகு ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்த சொல்கிறீங்களா, இல்லை ஒரு குழப்பம் இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கைகள் மூலமாக மக்களுக்கு என்ன பயன், மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சார், இப்போ திமுக அரசு தன்னுடைய அவங்களுடைய வாக்குறுதிகளை ஒரு 300-350 கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இந்த அரசுல எங்களுடைய வாக்குறுதியில் அதுல ஒரு 50 வாக்குறுதிகளை அவங்கள சேர்க்கறதுல ஒன்றும் கடினம் இல்லையே. அது இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிலாம் எதுவும் போடல. ஆமா, போராத சமயத்தில் எப்படி அதை வந்து நீங்க நிறைவேற்ற முடியும்னு கேட்கறேன். கண்டிப்பா ஒரு கோரிக்கையா வைப்பீங்களா? முதல் கோரிக்கையா தானே வைக்க முடியும். நாங்க ஆள் இல்ல, கவர்மெண்ட் அவங்களது, நாங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வந்துட்டு ஆட்சியில கூட வந்துட்டு அவங்க நினைச்சாங்க வைப்பீங்க வகிச்சோம்னால் இன்னும் ஈஸியா இருக்குல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு அது ஆன்சர் கிடைச்சிடும்ல. இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தேமுக வந்து நாங்க வச்ச கோரிக்கையை எங்களை ஆட்சியிலையும் அரசியலையும் பங்கு வேணும்னு கேட்டதை வந்துட்டு அவங்க வந்து முடியலன்னு சொல்லல. எலெக்ஷன் முடியட்டும் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். முதலமைச்சர் சொல்லிட்டாரு, பகிரங்கமா சொல்லிட்டாரு, அந்த மாதிரியான வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல வழக்கம் இல்லைன்னு தான் சொன்னாரு. ஆனா வந்து சப்போஸ் அவங்களே பரிசீலனை பண்றாங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இப்ப அந்த விஷயத்துக்கே உள்ள வரல நீங்க கேட்டதுனால. ஏன் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய அறிக்கையை அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? இப்படி நம்ம திங்க் பண்ணலாமே. அதனால நம்ம முன் ஜாக்கிரதையாக உருவாக்கப்பட்ட அறிக்கைகள் தான் இது. இது வந்து இந்த 5 வருடங்களுக்கு மட்டும் இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். இன் ஃபியூச்சர்ல 10 வருஷம் 15 வருஷம், ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கே வரமாட்டோமா நாங்க? எங்களுக்கு உண்மையாவே நம்பிக்கை இருக்குது. காமராஜர் ஆட்சியை கண்டிப்பா தமிழகத்துல அமைப்புன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கான தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையா கூட இருக்கலாமே. அது இப்பவே நாங்க முன்மொழிகிறோம். சரிங்க சரிங்க. இப்போ என்னன்னா தேர்தலுக்கு, அதாவது இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக
கூட்டணி எல்லாம் வந்து உறுதியாவதற்கு முன்பாக 2 விதமான கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேசப்பட்டது. திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதாக பெரும்பாலானவர்கள் சொன்னாங்க. சில பேர் வந்து என்னன்னாக்கா விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. பெரும்பான்மையானவர்களுடைய கருத்துக்கள் வந்து வெற்றி பெற்று இப்போ திமுக கூட்டணியில் வந்து அங்கம் வகிக்கிறீங்க. இதில் விஜய் அவர்கள் வந்து ஒரு பரப்புரை கூட்டத்தில் பேசும்பொழுது உண்மையான காங்கிரஸ்காரர்கள்லாம் எங்கே பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அது எப்படி அது காங்கிரஸ்காரர்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை விஜய் பின்பற்றுகிறாரா? உண்மையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கா? இல்ல அவர் வேணா காங்கிரஸ் கட்சி பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எப்பவுமே ஒரு அரசு ஒரு தேர்தல் வரும்போது ஒரு கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சி அதிமுகவில் எந்த ஒரு கட்சி இருந்தால் 4-5 பேர்கள் அந்த கட்சியில போய் சேர்றது எந்த ஒரு கட்சியில இருந்தாலும் அது வந்து பழக்கம் தான். அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் சொல்லிட்டு மொத்த காங்கிரஸ் பார்ட்டியும் இப்போ வந்து விஜய் டிவிகேவை ஆதரிக்கும்னா அது வந்து முற்றிலும் அது தவறான அவர் வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களோ இப்போ வந்து திமுகவோட வந்துட்டு நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது திமுக கூட்டணி சொல்லும் வேலையை தான் நாங்கள் செய்வோம். திமுக கூட்டணிக்கோசம் தான் பாடுபடுவோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய 234 தொகுதியிலும் காங்கிரசினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அத்தனை பேரும் இந்த வெற்றிக்கோடும் பாடுபட்டு தான் இருக்காங்க. மேலும் பாடுபடுவோம். அதுவும் இந்த 28 தொகுதியிலும் கண்டிப்பாக நாங்கள் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த குழப்பமும் இல்லை, கண்டிப்பா கிடையாது. 1% கூட கிடையாது. அதுல நாங்க சார் காங்கிரஸ் கட்சிக்கு 60 வருஷம் ஆயிட்டு ஆட்சிக்கு வரலன்னா கூட ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருப்போம். எந்த ஒரு முடிவும் வந்துட்டு அவசரப்பட்டு எடுக்கவே மாட்டோம். கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், மக்கள் மத்தியில் ஏன் இவங்க லேட்டா இருக்கலாம், அந்த ஏன் காரணமே கொஞ்சம் லேட்டா வருது காரணமே தாமதம் இருக்கு காரணமே பல விஷயங்கள் நாங்கள் யோசனை பண்ணுவோம். பல விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு நீங்க எவ்வளவு பேர் ஆசை காட்டினாலும் எங்களுக்கும் மத சார்புள்ள கட்சி என்னைக்குமே வந்து தமிழகத்துல ஆண்டுவதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே. இப்ப நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பாஜகவை வந்து நீங்க என்னதான் கடுமையாக விமர்சிச்சா கூட அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து தன்னுடைய வளர்ச்சியை காட்டிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து வட இந்தியா பகுதிகளில் வந்து தான் பாஜக வளருது அப்படின்னு நீங்க சொன்னாலும் தென்னிந்தியா பகுதியிலையும் அவங்க வந்து நுழைவதற்கு பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது தன்னுடைய இருப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு முயற்சியாகத்தான் இப்போ 27 இடங்களை வந்து அவங்க வாங்கி போட்டிடுறாங்க அதிமுக கூட்டணியில். அது மட்டும் இல்லாமல் ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் வந்து தனியாக சென்று 5 இடங்களில் போட்டியிடுது. அதில் வந்து பாஜகவோட சின்னத்திலேயே அவங்க வந்து போட்டிடுறாங்க, தாமரை சின்னத்திலே போட்டிடுறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சியை வந்து பாஜக அடைந்து விட்டது என்பது போல சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து அப்படி எந்த ஒரு கட்சியும் வந்து துணை கட்சியும் வந்து உருவாக்கலை. இப்போ இந்த விதத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதா? அதை நீங்கள் இல்லை ஒத்துக்கிறீங்களா? அதை இல்லை பாஜக வந்து வளர்ந்துருக்குதா சொல்கிறத விட 2014 இருந்து இன்றைக்கு பாஜக 2025, 26, 11, 12 வருடமா ஆண்டு கொண்டிருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு எப்பவும் மசில் பவர் அண்ட் மணி பவர் ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டிலேயே உருவாயிருக்கிறோம். அதுல மத்தியில ஆட்சி பண்றதுனால இது உருவாக்கி. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் மத்தியில அவங்க ஆட்சி பண்றதுனால தமிழகத்துல அவங்களுக்கு மசில் பவர் அண்ட் மணி பவர் கண்டிப்பாக. அதனால இந்த கட்சியை அவங்க வளர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம். அது மக்கள் மத்தியில வளர்ந்ததாக கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அவங்க வளரவே இல்லை. அது வளர்ந்தா மாதிரி ஒரு பாவனை செஞ்சு கொண்டிருக்கிறாளே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு வளரவே இல்லை. அதுக்கப்புறம் 2வது சொன்னீங்க ஜி.கே. வாசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. ஜி.கே. வாசனும் எங்க காங்கிரஸ் கட்சியில தலைவரா இருந்தவர் தான். அவரே நாங்கள் ஒரு காலத்துல தலைவரா ஏற்றுக்கொண்டோம். இல்ல அந்த மாற்று கருத்துல அவருக்கு மேக்சிமம் தமிழ்நாடையே மொத்தமா நீங்க பார்த்தாலும் 50 பேர் மேல இருக்க மாட்டாங்க. அவர் பிஜேபிக்கு தானே, பிஜேபி தான் அவருக்கு எல்லாமே செய்யணும். அதிமுக செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன் காரணம் அதிமுகவும் பிஜேபியினுடைய கண்ட்ரோலா தான் இருக்குது. அதிமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சருடைய வேட்பாளராக இருந்தாலும் கூட அவர் வந்து மொத்தத்தையும் பிஜேபி சொல்றதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னும் போது எடப்பாடியே இன்றைக்கு ரெட்டையில இருக்கு, அதுல நாங்க மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதுவும் நாங்க மறுக்கல. ஏன்னா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா ஜி.கே. வாசன் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்லக்கூடாது, தலைவரா இருந்தவர் 50-60 பேர் மேல தமிழ்நாடு முழுவதும் இல்ல. அது ஒரு கட்சியாவே நாங்க நினைக்கல. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அவர் உண்மையா சொல்ல போனா துரோகம் பண்ணிட்டு போனவர். காங்கிரஸ் கட்சியில பல பதவிகளை வகித்தவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா காங்கிரஸ் கட்சி அவர் இருந்த பதவிக்கு அப்பவே காங்கிரஸ் கட்சியை எடுத்து நிமிர்த்து வச்சிருக்க முடியும்.
அந்த அளவுக்கு பதவி இருந்தோன்னா காங்கிரஸை விட்டு சென்றவர். அதனால இன்னைக்கு வந்து ஓரங்கட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வழி இல்லை. அதனால அவர் பிஜேபி நாடு, பிஜேபி இது மேல வேற எதுவும் சொன்னாலும் சின்ன மட்டும் கிடையாது, வேற எதுவும் சொன்னாலும் அவர் செய்வதற்கு தயாரா இருக்கிறார். சரி சார், நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த தொலைக்காட்சி சார்பில் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேள்வி களம்.